ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிரியா நாட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிரியா நாடு வந்து ஒரு ரொம்ப காலமாக ஆசாத் அப்படிங்கிறவனுடைய ஆட்சிக்கு கீழே இருந்தது. அப்படிப்பட்ட ஆட்சிக்கு கீழே இருக்கிற ஒரு நாட்டில் வந்து கிளர்ச்சியாளர்கள் 2011 எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதிபர் அல் ஆசாத்துக்கு வந்து ரஷ்யா வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் பார்த்த இடத்துல சுடுறது, இந்த மாதிரி தண்டனைகள் கடுமையாக இருந்ததும் 3 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வந்து அங்கே கொல்லப்பட்டுட்டாங்க. அங்கே இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கல. கிளர்ச்சியாளர்கள் மிகவும் அதி தீவிரமாக போராடி 2 நகரங்களை வந்து கைப்பற்றினாங்க. அது அலப்போ அப்புறம் ஹமா அப்படின்னு சொல்லி 2 நகரத்தை வந்து அவங்க கைப்பற்றினாங்க. இந்த மாதிரி 2 நகரங்களை கைப்பற்றிட்டு அடுத்தது ஹோம்ஸ்ங்கிற நகரத்தை நோக்கி கிளர்ச்சியாளர்கள் முன்னேறினாங்க. அந்த ஹோம்ஸ்ங்கிற டவுனை வந்து சிட்டியை வந்து அவங்க கைப்பற்றின உடனே அங்கிருந்து லட்சக்கணக்கான மக்கள் உடைமைகளோட ஓடுறதை நம்ம கேமராவில் பார்க்க முடியுது. லைவ் கேமராவில் டமால்னு வெடிகுண்டு அந்தந்த இடத்துல வெடிக்குது. உள்நாடே வந்து ஒரே கலவரம் பூமியாக இருக்குது. சிரியா ரொம்ப ஒரு இயற்கை வளமிக்க ஒரு நாடு, நல்ல நாடு. அங்கே வந்து விவசாயமும் நடக்கும், கேஸு, ஆயில், பெட்ரோல் இந்த மாதிரியான விஷயங்களும் அங்கே கிடைக்கும். சிரியா வந்து 2 கைகளாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சிரியாவை இறைவனால் 2 கைகளாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்லி சிரியாவை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வளம் மிகுந்த ஒரு பூமியில் எப்போ பார்த்தாலும் மிகப்பெரிய கலவரம் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கிறது வந்து நாட்டுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிபர் ஆசாத் வந்து அந்த நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கலே தலைநகர் டமாஸில் வந்து இருந்தார். அந்த தலைநகர் டமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டமாஸ் என்னடா டமாஸ்ன்னு சொல்கிறேன்னா, அந்த தலைநகரத்தோட பேர் டமாஸ். அந்த டமாஸ்கஸ் நகரத்தை வந்து அவங்க வந்து கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றணும்னா அதிபர் அல் ஆசாத் வந்து அங்கிருந்து வந்து அல் பசார் ஆசாத் வந்து அங்கிருந்து வெளியேறினார். அவர் போன விமானம் வந்து மாயமானதாக சொல்கிறாங்க. சப்போஸ் அவர் ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்து போயிருக்கலாம். அடுத்து வந்து அங்கிருந்து அதிகாரிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு நிறைய பேர் வந்து விலங்கு போடப்பட்டிருக்கிறாங்க. சில பேர் வந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் அங்கிருந்து வேகமாக நிறைய நாட்டுக்கு வெளியேறிட்டு இருக்கிறாங்க. கிளர்ச்சியாளர்கள் தலைவர் வந்து நெட்டில் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. நாங்கள் வந்து சிரியா நாட்டை கைப்பற்றிட்டோம், மக்கள் வந்து இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சிரியாவுக்கு ஏற்கனவே சிரியா விட்டு போனவங்க சிரியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, இது ஒரு தீவிரவாதிகள் கையில் கிடைக்கிறத நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம், இதை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஷ்யா வந்து சொல்லியிருக்கு. இப்போ சிரியா அதிபர் வந்து ரஷ்யாவுக்கு மேக்சிமம் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இந்த மாதிரி வந்து சிரியாவினுடைய பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு வந்து கலவர பூமியாக மாறிக்கிட்டு இருக்கு. அங்கே மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா வந்து அந்த நாடு இல்லைங்கிறது இதுலேருந்து தெரியுது. இதே மாதிரி இஸ்ரேல்லையும் நடந்தது. இஸ்ரேலில் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கு. 1 வருஷத்துக்கு மேலே அங்கேயும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களும் வந்து தீவிரவாதிகள் வந்து எதிர்த்து போராடினதுனால நடந்த போர் தான் அது. இப்போ அவங்களுக்கும் ஈரானுக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு. இப்போ அவங்களும் வந்து பெரிய போர் பதட்டத்தில் இருக்கிறாங்க. ஈரான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து 2 விமானங்களை 2 போர் விமானங்களை வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் பதட்டமான சூழ்நிலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி ஈரான் நிறைய ஏவுகணைகளை வச்சுருக்காங்க. இப்போ வந்து 2 Su-35 ரக போர் விமானங்களை வேற வாங்குறாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இஸ்ரேல் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து பதட்டமான சூழ்நிலையாக தான் இருக்குது. அதே போல் வந்து ரஷ்யா உக்ரைன் போரும் வந்து ஓராண்டுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் மக்கள் வந்து மிகவும் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உக்ரைனுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஆதரவளிச்சுக்கிட்டு போர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏவுகணை, நீண்ட தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணை, F-16 விமானம் இதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா வந்து மிகவும் அதிநவீனமான விமானங்கள் Su-35 இந்த மாதிரி விமானங்கள் வச்சிருக்கிறதுனால அவங்களும் வந்து கடினமாக எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. உக்ரைனும் எதிர்த்து போராடுறாங்க. ரஷ்யாவும் வந்து டஃப் கொடுத்துட்டுருக்குறாங்க. இது ஒரு வகையில் வந்து இந்த போர்லாம் முடிவுக்கு வந்து மக்கள் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.